நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயன்படும். அதுக்கு வீடியோவை லைக் கொடுத்துக்கோங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஷாமியோட மீ ஸ்மார்ட் பேண்ட் 5 வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. ஹைலைட்டான விஷயங்களை நம்ம சொல்லிடலாம். அதில் என்னன்னா 14 நாள் பேட்டரி லைஃப் இருக்கு. அதே மாதிரி இதில் 11 வகையான ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து 24x7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது. அது மாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்சை நான் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த வாட்ச் வந்து 5 கலர்களில் வந்து உங்களுக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வாங்கக்கூடிய இடம் வந்து me.com, மீ ஹோம், அதே மாதிரி உங்களுக்கு அமேசான் இந்தியாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2499 ரூபாய்க்கு வாங்கலாம். அக்டோபர் 1 முதல் விற்பனைக்கு வருது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெனோவோ தரப்புல இருந்து அட்டகாசமான 2 வேரியண்ட்டில் லேப்டாப்பை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. லெனோவோட ThinkPad X1 Nano, ThinkPad X1 Fold. ஸோ ரெண்டுமே வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. இங்கே இல்லைங்க, யூஎஸில் லான்ச் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1500 $2500 வரைக்கும் வந்து இதை சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா $1,00,000 $1,85,000 வரைக்கும் உங்களுக்கு இதை விற்கிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 11th ஜெனரேஷன் இன்டெல் கோர் i7 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் கிராஃபிக்ஸ் கார்டு அவங்களுடைய இன்டெல் ஐரிஸ் XE கிராஃபிக்ஸ் கார்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதில் வந்து 1 TB SSD ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. செம அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லேப்டாப் இப்போதைக்கு வந்து அமெரிக்காவில் மட்டுமே நம்மளால் பார்க்க முடியும். லெனோவோ தரப்புலேருந்து ThinkPad X1 Nano, X1 Fold. டெக் நியூஸில் அடுத்து நம்ம வாங்குறது ASUS தரப்புல இருந்து சமீபத்தில் ASUS ROG Zephyrus Duo 15 அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான லேப்டாப்பை வந்து லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். இது ஆல்ரெடி ஏப்ரல் மாதம் குளோபலி லான்ச் பண்ணாங்க. இதை வந்து இப்போ இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இன்டெல் கோர் i9 ப்ராசஸர் இருக்கு. அதே மாதிரி இதில் உங்களுக்கு 4K UHD டிஸ்பிளே கொண்டு தான் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் செகண்டரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது மூலமா யாருக்கெல்லாம் ரொம்ப ஆதாயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமர், கிரியேட்டர், பவர் யூசர் அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு லேப்டாப் அப்படி சொல்லலாம். ASUSோட ROG Zephyrus Duo 15 இந்தியாவில் வந்துருச்சு. எங்கே வாங்கலாம்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதே மாதிரி ASUS ROG, ASUS எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர், இந்த மாதிரி இடங்களில் வாங்கலாம். $2,80,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த அட்டகாசமான லேப்டாப்க்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீல் தரப்புல இருந்து சமீபத்தில் மீ ஸ்மார்ட் பேண்ட் 5, மீ வாட்ச் ரிவால்வ், இது ரெண்டையும் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. அதோட சேர்த்து இப்போ மீ ஸ்மார்ட் லெட் பல்ப், அதே மாதிரி மீ ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர், இந்த ரெண்டும் அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீ ஸ்மார்ட் லெட் பல்ப் வந்து கிட்டத்தட்ட $499 ரூபாய்க்கும், அதே நேரத்தில் மீ ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர் வந்து $999 ரூபாய்க்கும். நீங்கள் வாங்கக்கூடிய இடம் me.com, மீ ஹோம் சென்டர், இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு வாங்கலாம். அக்டோபர் 15 முதல் இது விற்பனைக்கு வருது. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுளோட கூகுள் மீட்டுக்கு ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும். இந்த புதிய அப்டேட் வந்து ஆல்ரெடி வெப்பில் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஜூன் மாதம் வந்து கூகுள் மீட்டுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அது என்னென்னா நாய்ஸ் கேன்சலேஷன். அதாவது நீங்கள் வந்து வீடியோ மீட்டிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஏதாவது சவுண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி உங்களுடைய ஃபோக்கஸ் எதுவாக அதில் அப்படி கொண்டு போகும். ஸோ அந்த இது தான் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி வெப்பில் வந்துருச்சு 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS, ஆண்ட்ராய்டு ஃபோன், ஐஃபோன் யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ, அதுவும் கூகுள் மீட் வீடியோ மீட்டிங் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த புத்தம் புதிய அப்டேட் விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம், பயன்படுத்தலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது OPPO தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. OPPO Reno 4F அப்படிங்கிற பேரில். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதுக்கப்புறம் இதில் வந்து 108 மெகா பிக்சல் கேமரா கொடுக்க போகிறாங்களா, டியூல் ஹோல் பஞ்ச் டிஸ்பிளே வரப்போகுது. இது எல்லாமே ஹைலைட்டான விஷயங்கள். இப்போதைக்கு இந்த விஷயங்கள் மட்டுமே லீக் அவுட் ஆயிருக்கு ஓப்போ தரப்புலேருந்து. OPPO Reno 4F எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் அக்டோபர் 12 வந்து அட்டகாசமான லான்ச்சிங் நடக்க போகுது. அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதோட முழுமையான விவரங்களும் அது என்ன விலையில் நமக்கு கிடைக்க போகுது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெல் தரப்புல வந்து அட்டகாசமான 2 லேப்டாப்பை வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. அது இங்கே இல்லைங்க, US கனடா மார்க்கெட்டில் டெல்லோட XPS 13, டெல்லோட XPS 13 2-in-1, இந்த 2 லேப்டாப் US கனடா மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த லேப்டாப் இந்தியாவுக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம முழுமையான விவரங்களை டெல் தரப்புல இருந்து இது வரைக்கும் தெரிவிக்கல. வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $999, அதாவது இந்தியன் மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $73,500 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு லேப்டாப் வந்து 1200
$50 அப்படின்னு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 92,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எப்போ விற்பனைக்கு வருது அப்படின்னு செப்டம்பர் 30 முதல் விற்பனைக்கு வருது. யூஎஸ்லையும் கனடாலையும் வருது. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஜெனரேஷன் டைகர் லேக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹைலைட்டான விஷயமா இந்த லேப்டாப்பில் பார்க்க முடியுது. செம அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு இமேஜை பார்த்தேன், நல்லா ஒர்த்தபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டெல் தரப்பில் இருந்து. ஸோ நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மாடலில் இந்தியாவில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டில் போயிட்டு பேசி உங்களுடைய காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். அதுக்கப்புறம் அந்த சினிமா தேட்டரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து டிடிஎஸ் சவுண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த டிடிஎஸ் சவுண்டும் இதில் வந்து உட்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மீ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்க முடியும்னா ஃப்ளிப்கார்ட், me.com, மீ ஹோம் இந்த மாதிரி தளங்களில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,499 ரூபாய் அக்டோபர் 1 முதல் விற்பனைக்கு வருது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெனோவா தரப்பில் இருந்து. லெனோவா நிறைய புதிய லேப்டாப்ஸ் வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெனோவோட ThinkBook 15 Gen 2 அப்படிங்கிற பேரில் ஒரு லேப்டாப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பில்ட் இன் ட்ரூ வயர்லெஸ் இயர் பட்ஸை வந்து இதில் வந்து உட்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, பட் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் 2 வேரியண்ட்டில் வந்து அதாவது 2 பிராண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வருது. AMD ப்ராசஸர் வருது, இன்டெல் ப்ராசஸர் வருது. AMD ப்ராசஸர் வித் ThinkBook 15 Gen 2 வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $549. அதே நேரத்தில் இன்டெல் ப்ராசஸர் வந்து $569 நவம்பர் மாதம் வந்து இதை விற்பனைக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்தியாவுக்கு இந்த லேப்டாப் வருதா அப்படிங்கிறத எந்தவித தகவலும் மென்ஷன் பண்ணல. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்பில் வந்து ஒரு குட் நியூஸ். ஓப்போவோட F17 Pro மொபைலை யாரெல்லாம் இந்தியாவில் பயன்படுத்துகிறீங்களோ ஸோ இந்த மொபைலுக்கு ஒரு புதிய அப்டேட் வரப்போகுது. அது என்ன அப்டேட்னா Android 11 பேஸ்ட் ColorOS 11 அப்படிங்கிற ஒரு புதிய OS வந்து உங்கள் மொபைலுக்கு வரப்போகுது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பரில் நீங்கள் காத்திருக்க வேண்டி வரும். அப்போ OTA மூலியமாக நீங்கள் பெற முடியும் இந்த புதிய Android 11 OS பேஸ் ColorOS 11. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்பில் வந்து முதல் டிவியை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டெலிவிஷனை வந்து ஓப்போ தரப்பில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது எப்போன்னா அக்டோபர் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டிவியில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா மொபைலில் வருது பார்த்தீங்கன்னா எசூஸ்லாம் வந்துச்சு கேமரா, அதே மாதிரி இந்த டிவிலேயே வந்து பாப்அப் கேமரா வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். அதே மாதிரி 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. QLED டிவியாக இருக்க போது 2 வேரியண்ட்டில் இருக்க போது அப்படின்னு இருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இப்போதைக்கு இது மட்டுமே லீக் அவுட் ஆயிருக்கு. அக்டோபர் வரைக்கும் பொறுத்திருந்தீங்கன்னா முழுமையான விவரங்களையும் அதோடைய விலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க, எல்லா விவரங்களையும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றியும் ஒரு 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான அதாங்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.